நாங்கள் இந்த பாட்டில் டாட்டில் காணப்படும் ஃபாரின் லூப் பற்றி கவனிக்கலாம். நாங்கள் டாட்டில் உள்ள ஃபார் லூப் பற்றி 3 செக்ஷன்களில் கதைத்துள்ளோம். இந்த 3 செக்ஷன்ஸ்களிலும் நாங்கள் கதைத்த விடயங்களை நீங்கள் இந்த GitHub ரெபோசிட்டரியில் காணலாம். இந்த GitHub ரெபோசிட்டரியின் லிங்கினை நாங்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இணைத்துள்ளோம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கினை பின்தொடர்ந்து சென்றால் நீங்கள் லூப்ஸ் என்ற ஃபோல்டரினை ஓப்பன் செய்யலாம். இந்த ஃபோல்டரின் உள்ளே காணப்படும் for loop டாட் என்ற ஃபைலில் காணப்படுகின்ற விடயங்களைத்தான் நான் இந்த 3 லெசன்களிலும் செய்தோம். இந்த கோட்களை ப்ரிப்பேர் செய்யும் போது லெசன்ஸ்களில் நாங்கள் செய்யாத சில ஸ்பெஷல் விடயங்கள் கமெண்ட்ஸ் வடிவில் ஆட் செய்துள்ளேன். அந்த கோட்களை உங்களுக்கு கோடுடன் சரியாக ரெஃபர் செய்தால் டாட்டினை கற்கும் ஜேர்னியில் இது உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இதன் லிங்கினை நீங்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் காணலாம். இதுவும் ஒரே முக்கியமான விடயம். இந்த லெசன்ஸ் சீரியஸினில் நீங்கள் ஒரு நோட்டினை தயாரித்துக் கொள்வது மிகவும் முக்கியமானது என்று நான் நினைக்கின்றேன். எனவே நீங்கள் இந்த நோட்ஸினை தயாரிக்கும் வேலையை தொடர்ந்து செய்யுங்கள். நாங்கள் ஆரம்பத்தில் கற்றுக்கொண்ட சிறிய விடயங்களை இப்போது நாங்கள் விரைவாக யூஸ் செய்கின்றோம். உதாரணமாக ஒரு வேரியபிளினை எடுத்துக்கொண்டால் அதன் டேட்டா டைப் என்னவென்று இப்போது எங்களுக்கு புரியும். நாங்கள் முன்பு அந்த விடயங்களை சரியாக புரிந்து கொண்டமையினால் இதை நீங்கள் அழகாக டிஃபைன் செய்து வருகிறோம். அந்த விடயங்கள் எங்களுக்கு சரியாக புரியவில்லை என்றால் ஓவராலாக இந்த டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எங்களுக்கு ஒரு சிறிய குழப்பமாக இருக்கும். அதை ஒரு சிறிய டிப்பாக நான் உங்களுக்கு கூறினேன். இப்போது நாங்கள் இந்த ஃபாரின் லூப் என்றால் என்னவென்று கவனிக்கலாம். நான் இப்போது எனது டாட் பேடுக்கு வருகிறேன். அதன் பிறகு நான் இவ்வாறு ஒரு லிஸ்டினை டிஃபைன் செய்துள்ளேன். நான் அதற்கு நம்பர்ஸ் என்று பெயரிடுவேன். இந்த லிஸ்ட் வழியாக லூப் ஆவதற்கு இந்த ஃபாரின் லூப்பினை பயன்படுத்தலாம். ஃபார் லூப்பில் செய்யப்படும் அதே வேலையே இந்த ஃபாரின் மூலமாகவும் நடைபெறுகிறது. பட் இது மிகவும் சிம்பிள். ஃபாரின் லூப்பினை எவ்வாறு எழுதுவது என்று நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். நீங்கள் ஃபார் என்று டைப் செய்து இதன் வழியாக செல்ல ஒரு இட்டரேட்டரினை டிஃபைன் செய்ய வேண்டும். நான் இதை நம்பர் என்று டிஃபைன் செய்கிறேன். ஃபார் நம்பர் இன் நம்பர்ஸ். அந்த நம்பரில் காணப்படும் நம்பர் நீங்கள் இந்த நம்பரின் டேட்டா டைப்பினை எழுத வேண்டும். ஏனென்றால் அது ஒரு நம்பரினைத்தான் ரெஃபர் செய்கிறது. அப்படியானால் இது நிச்சயமாக ஒரு இன்டிஜராக காணப்படும். இப்போது நான் இதை பிரிண்ட் செய்ய வேண்டும். நான் எதை பிரிண்ட் செய்ய வேண்டும்? முன்பு நாங்கள் ஒரு ஃபார் லூப்பினை எழுதும்போது int I அல்லது I என்ற எழுத்தை கொண்டு எழுதினோம். இப்போது இதில் எந்த ஒரு இட்டரேட்டர்ஸும் இல்லை. நாங்கள் இங்கே நம்பர் என்பதைத்தான் டிஃபைன் செய்தோம். இங்கே எவ்வாறான கண்டிஷன் வரை எவ்வாறான ஸ்டெப் போன்ற எதுவும் இல்லை. நாங்கள் இங்கே for int number என்று எழுதுகிறோம். இது இதனுள்ளே காணப்படும் ஒரு எலிமெண்ட்டினை ரெஃபர் செய்கிறது. இதனை நாங்கள் இவ்வாறு நம்பர் என்று இடுகின்றோம். இதற்கு நீங்கள் எந்த ஒரு வேல்யூவினையும் இடலாம். நீங்கள் for int a என்று இடலாம். பட் இங்கே நம்பர் என்பதற்கு இதற்கு மிகவும் பொருத்தமானது. நம்பர்ஸ் என்ற லிஸ்டில் காணப்படும் நம்பர். நான் எப்போதும் இந்த நம்பரினை பிரிண்ட் செய்கிறேன். முன்பு நாங்கள் ஒரு பெரிய ஃபார் லூப்பினை இட்டு இனிஷியல் கண்டிஷனினை எழுதி ஸ்டெப்ஸினை எழுதி அவ்வாறான எதையும் செய்ய வேண்டியது இல்லை. இந்த ஃபாரின் லூப்பினை பயன்படுத்தி இந்த வேலையை நாங்கள் மிக எளிதாக செய்யலாம். இவ்வாறு நீங்கள் இதை பிரிண்ட் செய்யலாம். இந்த வழியில் மற்றொரு லிஸ்டினை உருவாக்குவேன். நாங்கள் ஒரு ஸ்ட்ரிங் லிஸ்டினை உருவாக்குவோம். இதன் உள்ளே காணப்படுவது ஸ்ட்ரிங். நாங்கள் ஸ்ட்ரிங் நேம்ஸ் என்று இடுவோம். நான் இதற்கு சமின், கமல், சுப்புன் போன்ற சில நேம்ஸ்களை டிஃபைன் செய்கிறேன். இப்போது நீங்கள் இந்த நேம்ஸினை பிரிண்ட் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது மிகவும் எளிது. அதுதான் நாங்கள் ஃபாரின் லூப்ஸினை இடுகின்றோம். அவ்வாறு ஃபார் ஸ்ட்ரிங் நேமின் நேம்ஸ் என்று கொடுக்கின்றோம். இந்த இன் என்ற வார்த்தையை நிச்சயமாக இட வேண்டும். அதனை ஃபாரின் லூப் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு நாங்கள் நேம்ஸினை பிரிண்ட் செய்யலாம். இதனைத்தான் செய்ய வேண்டும். அதன் பிறகு நாங்கள் இதனை ரன் செய்தால் எங்களுக்கு தேவையான நேம்ஸ் பிரிண்ட் ஆகும். அப்படி என்றால் நாங்கள் இந்த ஃபார் இன் லூப்பினை எப்படி செய்வது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாங்கள் ஃபார் இன் லூப்பினை யூஸ் செய்கின்றோம். இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நாங்கள் எப்போது ஃபார் லூப்பினை யூஸ் செய்ய வேண்டும் என்று. இங்கே நாங்கள் ஃபார் லூப்பினை யூஸ் செய்யும் போது எங்களுக்கு ஒரு சிறிய கண்ட்ரோல் இருக்கின்றது. இது எங்கே நிற்க வேண்டும்? லிஸ்ட் முழுவதும் ரன் ஆக வேண்டுமா, அல்லது லிஸ்டின் ஒரு பகுதிக்கு ரன் ஆக வேண்டுமா,
போன்ற விடயங்களை நாங்கள் ஃபார் லூப் மூலமாக மேனேஜ் செய்யலாம். எனக்கு இந்த லிஸ்டின் பாதி பகுதியை லூப் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொள்வோம். நான் இதை ஒரு ஃபார் லூப்பாக எழுதலாம். இந்த வழியில் for int is equal to 0 என்று டைப் செய்கிறேன். அடுத்ததாக I is less than numbers dot length வகுத்தல் 2 என்று டைப் செய்து அதன் பிறகு I++ என்று கொடுக்கின்றேன். நீங்கள் இவ்வாறு ஆரம்பிக்கலாம். இப்போது நான் இதை பிரிண்ட் செய்தால் உங்களுக்கு தேவையான விடயம் இங்கே நடப்பதை கவனிக்கலாம். அடுத்து காணப்படுவதை அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை. 1, 2, 3 ஆகியவை இங்கே பிரிண்ட் ஆவதை கவனிக்கலாம். இப்போது இந்த கண்ட்ரோல் எங்களுக்கு ஃபாரின் லூப்பினை யூஸ் செய்யும் போது காணப்படவில்லை. அதாவது எங்களுக்கு தேவைப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் லிஸ்ட் முழுவதும் இந்த ஃபாரின் லூப் நிச்சயமாக ரன் ஆகும். பட் நாங்கள் ஒரு ஃபார் லூப்பினை யூஸ் செய்யும் போது அது எங்கே முடிய வேண்டும், எங்கே ஆரம்பிக்க வேண்டும், எந்த ஸ்டெப்பில் அதிகரிக்க வேண்டும் என்பது போன்ற பல கண்ட்ரோல்களை நாங்கள் பெறுகின்றோம். பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லென்த்தி கோடினை எழுத விரும்பவில்லை என்றால் நாங்கள் முழு லிஸ்ட் முழுவதும் லூப் செய்ய விரும்பினால் அந்த ஃபாரின் லூப்பினை பழகுவது மிகவும் எளிது. நீங்கள் இந்த ஃபார் லூப்புக்கு பழகினால் இது ஒரு ஆல் இன் ஒன் தீர்வு போன்றது. அதாவது உங்களுக்கு தேவைப்படும் போது இதனை எந்த வகையிலும் கையாளலாம். முந்தைய செக்ஷன்ஸ்களில் லிஸ்ட், செட், மேப் ஆகியவற்றில் ஃபார் ஈச் லூப்புடன் வேலை செய்வது எப்படி என்று கதைத்தோம். இந்த விடயங்களை நாங்கள் முன்பே கதைத்ததால் நான் இப்போது இங்கே இன்க்ளூட் செய்ய போவதில்லை. எனவே இந்த ஃபார் இன் லூப் பற்றி நாம் கதைக்க வேண்டியது இவ்வளவுதான். ஃபாரின் லூப்பினை எப்படி எழுதுவது என்பது பற்றி இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இதன் சின்டாக்ஸ் மிகவும் எளிது. நாங்கள் டேட்டா டைப்பினை சரியாக இட வேண்டும். மேலும் இந்த இன் என்ற கீவேர்டினை சரியாக நாங்கள் யூஸ் செய்ய வேண்டும். அப்படியானால் ஃபார் லூப்பினை எப்படி எழுதுவது மற்றும் ஃபார் இன் லூப்பினை எப்படி எழுதுவது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டு இருப்பீர்கள். அப்படியானால் எங்களது லூப்ஸ் பற்றி கதைக்கும் ஜேர்னியில் அடுத்த செக்ஷனில் ஒரு வைல் லூப்பினை எப்படி சரியாக எழுதுவது என்று பார்வையிடுவோம்.